விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே செங்கல் சூளைக்கும் கல்குவாரிக்கும் கொத்தடிமைகளாக சென்றவர்களை மகளிர் தன்னுதவிக்குழு கடன் மூலம் மீட்டெடுத்து அவர்களுக்கு விடுதலை காற்றை மூச்சிழுக்க வைத்துள்ள இருளர் பெண்ணின் சாதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மேல்களவாய் பகுதியில் வசிக்கும் இருளர் சமூகத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக செங்கல் சூளை மற்றும் கல்குவாரிகளுக்கு கொத்தடிமைகளாக சென்று துயருற்று வந்தனர். இதைக் கண்டு அதே ஊரை சேர்ந்த சுமதி என்கிற இருளர் சமூகத்தை சேர்ந்த பெண் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளார். சுமதியின் பெற்றோர் மிகுந்த போராட்டங்களுக்கு இடையேயும் அவரை மயக்கவியல் பயில வைத்துள்ளனர். இதனால் விழிப்புணர்வு பெற்ற சுமதி கொத்தடிமைகளாக வேலைக்கு செல்லும் தனது ஊரை சேர்ந்தவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என கருதி தனது ஊரில் மகளிர் தன் உதவிக்குழுவை தொடங்கியுள்ளார். இந்த உதவிக்குழுவின் கடன் தொகை மூலம் ஆடு மாடுகளை வாங்கிக் கொடுத்து கொத்தடிமைகளாக இருந்தவர்களை சொந்த காலில் நிற்க வைத்துள்ளார். நல்லதான வழிகாட்டுறாங்க சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 16 பேர் சேர்த்து மகளிர் குழு ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு லோனு சிறுகடை அந்த மாதிரி கொடுத்தேன். அந்த 16 குடும்பம் எங்கேயுமே போல இதே ஊர்ல இருந்து கூலி வேலை செய்வாங்க, ஏரி வேலைக்கு போவாங்க. சுமதியின் முயற்சியால் பள்ளிக்கூடம் செல்லாமல் இருந்த மேல்களவாய் ஊரை சேர்ந்த இருளர் சமுதாய குழந்தைகள் தற்போது கல்வி அறிவு பெற்றுள்ளனர். முன்பெல்லாம் அரசு அலுவலர்கள் காவல்துறையினரை கண்டால் அஞ்சி ஓடி வீட்டின் கதவுகளை மூடி ஒளிந்து கொண்ட இருளர் மக்கள் தற்போது மகளிர் தன் உதவிக்குழுவின் மூலம் கிடைத்த விழிப்புணர்வால் இன்று தங்களின் கோரிக்கைகளை தாங்களே அரசு அலுவலர்களிடம் கோரிக்கையாக முன்வைக்கும் அளவுக்கு துணிச்சல் பெற்றுள்ளனர். இவையெல்லாம் சுமதியின் வழிகாட்டுதலால் தங்களுக்கு கிடைத்ததாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். அதுக்காக இப்போ மகளிர் குழுவில் சேர்ந்து இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 30,000 வாங்கி ஆடு வாங்கினோம், ஒரு 5 ஆடு வாங்கினோம். அது 2 குட்டி போச்சு. கெடா குட்டி வைத்து சாப்பிட்டுக்கணும். நாங்கள் ஊராக இருக்கிறோம். மேல்களவாய் ஊர் மக்களை கொத்தடிமை சிக்கலில் இருந்து விடுவித்ததை போன்று பிற ஊர்களிலும் இதேபோன்று கொத்தடிமைகளாக சிக்கியிருப்பவர்களையும் மீட்க வேண்டும் என தாம் விரும்புவதாக கூறும் சுமதி அவ்வூர் மகளிர் தன் உதவி குழுவில் 6 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அது மட்டுமல்லாது வறுமை ஒழிப்பு இயக்கம் உட்பட மேலும் பல்வேறு அமைப்புகளிலும் சேர்ந்து சமூக பணியாற்றி வரும் சுமதி தாம் செய்யும் பணிகளுக்கு பணிப்பணம் என எதுவும் கிடையாது எனவும், எனவே தனது படிப்புக்கு ஏற்ப அரசு தரப்பில் வேலை கொடுக்கப்பட்டால் அது தனது சமூக பணிக்கு மேலும் உதவியாக இருக்கும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் ஊரில் நான் கொஞ்சம் மாற்றிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிட்டேன். நான் சொல்கிறத கேட்குற அளவுக்கு ஆளுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி மற்ற ஊர்லேயும் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நான் மாற்றணும். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, மாற்றலான்ற மாதிரி. அது நான் சாதாரணமாக போய் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுவே ஒரு பொறுப்பில் இருந்து சொன்னால் கேட்பாங்கல்ல. அதனால நான் அந்த அளவுக்கு படிச்சிருந்தேன். எனக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அரசாங்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது சின்ன கோரிக்கை மட்டும்தான். அந்த ஒரு கோரிக்கை செஞ்சால் இல்லை எங்கள் எஸ்டி மக்கள் நல்லா இருப்பாங்க. இங்கே நான் எந்த சம்பளமே வாங்கலை. ஒரு 6 வருஷமாக எந்த சம்பளம் வாங்காத நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சம்பளமா கொடுத்தா நான் வெளியூர் எல்லாருமே நான் திருத்திடுவேன்ல. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சுமதி போன்ற பெண்களை மென்மேலும் ஊக்குவிக்கும் வகையில் சுமதியின் வேலை கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் விருப்பமாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் நதீமுடன் முகிலன்.